ராங்கு ப்ரோ. ரோட்ல ஒயிட் கலர் கோடு போட்டிருக்காங்களே, அதை பத்தி கொஞ்சம் வீடியோ போடுங்க ப்ரோ. போட்டுட்டா போச்சு ப்ரோ. ப்ரோக்கேன் ஒயிட் லைன், அதாவது உடைஞ்ச வெள்ளை கோடு. இந்த மாதிரி சைன்ஸ் ஏதாவது இருந்தா முன்னாடி பின்னாடிலாம் வண்டி வருதான்னு பார்த்துட்டு ஓவர்டேக் பண்ணலாம். நீங்கள் ஒரு லேண்டில் போறீங்கன்னா இன்னொரு லேண்டில் நீங்கள் மாற்றி போய்க்கலாம். இந்த லைன் பெரும்பாலும் நல்ல பெரிய ரோடு இருந்ததா பார்க்க முடியும். ஏன்னா அப்போதான் அந்த ரோட்டில் 3 நாளும் லேன் இருக்கும். சாலிட் ஒயிட் லைன், அதாவது தொடர் வெள்ளக்கோடு, இந்த மாதிரி சைன்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் ஒரு லேண்டில் போயிட்டே இருக்கீங்கன்னா அதே லேண்டில் தான் கடைசி வரைக்கும் போகணும். பெரும்பாலும் இந்த கோடு சந்திப்புகள் அருகில், வளைவுகள், அபாயகரமான பகுதிகள், இந்த மாதிரி இடத்துல தான் போட்டிருப்பாங்க. அதனால ஓவர்கே பண்ணாதீங்க. டஃபட் சாலிட் ஒயிட் லைன், ரெட்டை தொடர் வெள்ளக்கோடு, இந்த கோடு மட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓவர்டேக், லேன் மாத்துறது இதெல்லாம் பண்ணவே கூடாது. ஏன்னா இந்த கோடு பெரும்பாலும் கூர்மையான வளைவுகள், பள்ளத்தாக்கு, மலைப்பாதை, பார்வை சரியா தெரியாத இடங்கள், இந்த மாதிரி இடத்துல தான் இந்த கோடு உங்களால பார்க்க முடியும். இந்த மாதிரி லைன்ஸ் பத்தி தெரியாம குருட்டாம்போக்கில் ஓட்டுற உங்க பிராண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க கைஸ். பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. பாய்.